நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில மருத்துவம் எவ்வளவு முக்கியம், என்ன மாதிரி இந்த மருத்துவத்தை நம்ம கொண்டு போறோம், அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்க பேச போறோம். வணக்கம் கனுஷியா. வணக்கம். சாதாரணமா இப்போ எங்களுடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில ஏஐ தொழில்நுட்பம் எந்த அளவு தூரத்துக்கு வளர்ந்துகிட்டே போகுதோ, தொழில்நுட்பம் வளர வளர எங்களுக்கான வசதிகள், அடிப்படை வசதிகளும் வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி முக்கியமா எங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் தான் நாங்க முதன்மைப்படுத்துவோம் எப்பவுமே. என்னதான் நம்ம பணம் சம்பாதிச்சாலுமே கூட, வேலை பழுவுக்கு மத்தியிலையும் கூட எங்களுடைய ஆரோக்கியம் எப்பவுமே முதன்மையா இருக்கணும். எங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி தான் நாங்க அதிகமாவே யோசிப்போம். அந்த மாதிரியான பின்னணியில ஒவ்வொரு நோய்கள், புது புது நோய்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கு, மக்கள் மத்தியில பரவப்பட்டு இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில நான் முதல்ல சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் வளர வளர இதுக்கான வசதிகளும் வளர்ந்துகிட்டே போகுது. மருத்துவ வசதியும் அதே மாதிரி இந்த நவீன உலகில ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுல நம்மளுடைய அம்மா அப்பா நம்மள ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சின்ன வயசுல நம்ம பிறந்தப்போ போடுற இன்ஜெக்ஷன்ல இருந்து நம்ம வளர்ந்து அந்த போலியோ ட்ராப்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது வரைக்குமே அதையும் தாண்டி ஒரு சின்ன நம்மளுக்கு காய்ச்சல்னுமே கூட நம்மளை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு வயசானதுக்கு அப்புறம் நாம என்னெல்லாம் பண்ணணும், நம்ம அவங்கள எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் இருக்கும். அவங்களும் யோசிப்பாங்க, நம்ம பிள்ளை எப்படியெல்லாம் நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க பட்சத்துல அந்த ஒரு குடும்பத்துல குறிப்பிட்ட ஒருத்தர் தான் இருக்காரு, மகன் ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னா, அவருமே வெளிநாடுக்கு வேலைக்கு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அவருடைய அம்மா அப்பாவை யார் பாப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அங்க இருக்க அவருக்குமே என்னோட அம்மா அப்பா அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு சுகமில்லாம போச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள் அவங்களுக்குமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரத்துல கை கொடுக்கறதுக்காக ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம நிகழ்ச்சியில நம்ம ஒருத்தர் இணைச்சு கொள்ளலாம். ஓகே, நிச்சயம். ஆலோசகர், மகப்பேறு மருத்துவர் மற்றும் நிறுவனர், சிஇஓ மௌரா மற்றும் மெடிப்ளேஸ் விரிவுரையாளர், அதே போல உமன்ஸ் ஹெல்த் அட்வொகேட் டாக்டர் ரஜீவன் ஜெயராஜா எங்களோட இணைந்திருக்கிறாரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். முக்கியமா நாங்க சில தெளிவுபடுத்தல்களை உங்கள்கிட்ட கேட்கணும். நிச்சயமா நிச்சயமா. இப்ப நாங்க 2 பேரும் பேசின மாதிரி, ஒரு குடும்பத்துல ஒரு மகன் தான் இருக்கிறாரு, பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு சகோதரங்கள் யாரும் இல்ல அப்படின்ற பட்சத்துல மகன் வெளியூர்ல இருக்காரு. இங்க ஒரு ஹெல்தியா இருக்காங்க, அம்மா அப்பா ஹெல்தியா இருக்காங்க. இருந்தாலுமே மகனுக்கு ஒரு படபடப்பு இருக்கும். வயசான அம்மா அப்பா, அவங்கள நாங்க தான் பாத்துக்கணும் பக்கத்துல இருந்து. அப்படி இருக்கும்போது தூரத்துல இருக்க அவருக்கு நிறைய யோசனைகள் இருக்கும். அம்மா அப்பா ஊர்ல எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய யோசனைகள் போகும் இல்லையா. அந்த மாதிரி டைம்ல நம்ம மெடிப்ளேஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சேவையை கொடுக்க போகுது? இந்த கேள்விக்கு நான் மெடிப்ளேஸ் எப்படி உதவி செய்யும்ன்றத சொல்றதுக்கு முதல், நான் ஒரு டாக்டரா ஒரு டிசீஸ்ல எப்படி ஒரு நீங்க முதல் சொன்னீங்க அம்மா ஹெல்த்தியா இருக்கிறான்னு சொல்லி. ஹெல்த்தியா இருக்கிற அம்மாவுக்கு எப்படி ஒரு பிரச்சனை மறைவில் இருக்கலாம் அல்லது அதை கவனிக்கப்படாம இருக்கலாம், அது எப்படி அங்கால நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் அல்லது நாங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்றது ஒரு மருத்துவத்துல தெரிஞ்சு கொள்ளப்படாத ஒரு விஷயம் என்றுதான் நான் சொல்லுவேன். இப்போ உதாரணமா சொல்ல போறேன்னு சொன்னா, சாதாரணமா சலரோகம் வரைக்குள்ள எல்லாரும் நினைக்கிறது, எஸ் எனக்கு டயபிட்டிஸ் இருக்குது, டயபிட்டிஸுக்கு நான் குளுசை போடுறேன், சாப்பாடு கண்ட்ரோல் பண்றேன், எல்லாம் ஓகேயா இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையாவே டயபிட்டிஸ் நீரிழிவு நோய் இருக்கிற ஒரு ஆளுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் உடனே கொடுக்காது. அது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த சுகரின் அளவு ரத்தத்துல கூடவா இருக்கல நீண்ட காலத்துக்கு, அது மெல்ல 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 ஒவ்வொரு அங்கங்களையும் பழுதாக்கி கொண்டு போகும். உதாரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னா, இப்ப ரெட்டினோபதி என்று சொல்றது கண்ணை பாதிக்கும். நெஃப்ரோபதி என்று சொல்றது கிட்னி ஃபெயிலியர் ஆகும். நியூரோபதி என்று சொல்றது எங்களோட நர்வ்ஸ் பழுதாகிறது. வெஸ்குலோபதி என்று சொல்றது சின்ன சின்ன வெசல்ஸ்ல வார அடைப்புகள் அண்ட் அந்த தொழிற்பாடுகள்ல வார குறைவு. இது நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷம் செல்லும். அப்போ ஒரு டயபிட்டிஸ் வந்த உடனே அவருக்கு எந்த ஒரு அறிகுறியும் பெருசா இருக்காது, அவர் நார்மலாவே இருக்கிற மாதிரியே இருப்பார். அவருக்கு தனக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா எங்களால் ஏதாவது படுத்து கிடப்போம், எங்களுக்கு ஏதாவது சொல்லி சொல்லுவோம். டயபிட்டிஸ் இருக்கிற ஒரு ஆள் அல்லது ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற ஆள் பெருசா அப்படி ஒரு அறிகுறியும் சொல்ல மாட்டார். ஈவன் நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வரால் இருந்தாப்புல நல்லா காய்ச்சல் இருப்பார், அடுத்த நாள் இருந்தாப்புல இறந்துடுவார். இருந்தா அதுக்குரிய அந்த உடல் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும், ஆனால் எங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த சிக்கல் நிலைகள் உருவாகிறதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா,
கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிறதுன்ற பிரதானமான காரணமே வந்து டயபிட்டிஸால கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது தான். ஒரு அந்த வெஸ்குலோபதி என்று சொன்ன அந்த வெசல்ஸ் ரத்த குழாய்கள்ல வர மாற்றங்களால தான் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக், மற்றது வந்து இந்த சிவிஏ என்று சொல்றது, ஸ்ட்ரோக், இதெல்லாம் வாருது. காலில் புண் வாரது, புண் வந்தா மாறாது. ஏனென்று அவைக்கு நரம்பு தொகுதியில உள்ள உணர்வுகள் வந்து மெல்ல மெல்ல சிதைந்து கொண்டு போகும். அதால அவைக்கு ஒரு சின்ன காயம் வந்தா தெரியாது. அப்படி புண் வந்துச்சுன்னு சொன்னாலும் அது ஈஸியில மாறாது. ஈஸியா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பெருக்கும். அதால அவைக்கு கால் கலட்ட வேண்டி வரும். அப்படி நிறைய சிக்கல் நிலைகளை உருவாக்கும். அந்த இப்படியான மாற்றங்கள் வந்து ஒரு இரிவர்சிபிள் என்று சொல்றது. அதாவது வந்து வந்துச்சுன்னு சொன்னா திருப்பி உங்களால திருப்பி பேக் டு நார்மல் கிட்னி ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வர இயலாது. அல்லது பேக் டு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுதுன்னா அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் ஹார்ட்டுக்கு கொண்டு வர இயலாது. அப்ப இதுல பிரதானமான விஷயம் என்னன்னா, நாங்கள் அதை தவிர்த்து கொள்ளணும். அதாவது அப்படி ஒரு சிக்கல் நிலை வர முன்னமே, என்ன டயபிட்டிஸ்ன்றது 100% மாற்றக்கூடிய நோய் இல்லை. ப்ரெஷர்ன்றது 100% மாற்றக்கூடிய நோய் இல்லை. அப்ப ஒரு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அந்த நோய் வந்ததுன்னா அவை அந்த நோயோட தான் ரெஸ்ட் ஆஃப் த அந்த லைஃப், அதை மிச்ச காலங்களையும் வாழ போயினோம். ஆனா அதை சரியான முறையில பராமரிச்சு சரியான முறையில கண்ட்ரோல் பண்ணினால் அதால வரக்கூடிய சிக்கல் நிலைகளையும் உயிரிழப்புகளையும், அல்லது ஒரு ஒரு சிவிஏ வந்து பெட்ல இருக்கிறதா இருக்கலாம், அல்லது கால் அலட்டிட்டு நடக்க இல்லாம இருக்கிறதாம், அல்லது கிட்னி ஃபெயிலியர் ஆகி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யறதுன்னு சொல்லி இதால வரக்கூடிய பாரதூரமான சிக்கல் நிலைகள் ஏற்படுகிறத நீண்ட காலத்துக்கு நாங்கள் தள்ளி போடலாம். அதாவது இப்ப ஒரு சரியான பூரான கண்ட்ரோலா இருக்கிற ஆளுக்கு 5 வருஷத்துல கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னா, அந்த டயபிட்டிஸை சரியா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு ஆளுக்கு அவருக்கு அந்த அப்படியான ஒரு சிக்கல் நிலவாரத்துக்கு 15 வருஷம் செல்லும். அப்ப நிச்சயமா 100% எங்களால் நிப்பாட்ட இயலாது. ஆனா அதை எங்களால தள்ளி போடலாம். ஒரு பிரஷர் இருக்கிற ஆளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வாரத, சிவிஏ வாரத, ஸ்ட்ரோக் வாரத தள்ளி போடலாம். அப்ப இதை செய்யணும் என்று சொன்னா சரியான முறையில அவை என்ற சுகர் கண்ட்ரோல்ல மானிட்டர் பண்ணப்படணும். அந்த சுகர் கண்ட்ரோல் அவை என்ற சாப்பாட்டு முறை, முறையான அல்ல ஒழுங்கான மருத்துவ பரிசோதனைகள், மற்றது கிளினிக்ஸ், இதெல்லாமே சரியான முறையில நடக்கணும். அப்ப இத நாங்கள் இப்ப நீங்க முதல் சொன்ன மாதிரி தான், இப்ப நான் சின்னனா இருக்கேக்கல எங்களுடைய அம்மா சரியான முறையில் ஒவ்வொரு சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து படிக்கிற படிப்பு, நான் போடுற உடுப்புல இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பினோம். இன்னைக்கு வயசு போன நேரத்தில் அவைக்கு இப்படி ஒரு டிசீஸ் வந்திருக்கலாம். சில வேளை அவருக்கு ஏற்கனவே வருத்தம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அறிகுறி இருக்காது. கிட்னி ஃபெயிலியர் ஆகும் மட்டும் அறிகுறி தெரியாது. ஒரு நார்மலா இருப்பினும் தங்களுக்கு அதுக்குள்ள உள்ளுக்குள்ள வெசல்ஸ் எல்லாம் மெல்ல மெல்ல இரண்டா நான் சொன்ன மாதிரி இந்த காம்ப்ளிகேஷன் வாரத்துக்கு 5 வருஷம் 10 வருஷம் செல்லும். மெல்ல மெல்ல அந்த சேஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணி நடந்து கொண்டு இருக்கும். ஆனா எங்களுக்கு தெரியாது. எப்ப தெரியும்டா இந்த சிக்கல் நிலை உருவாகி அதாலே ஒரு அறிகுறி வரைக்குள்ளதான் நாங்கள் கண்டுபிடிப்போம். அப்படி ஒரு நிலைமை வந்து நெஞ்சு நோய் வந்து ஹார்ட் அட்டாக் வருதுண்டா, நார்மலா இப்ப சொல்லின ஆய்வுகள்ல ஒரு கொழுப்பு படிஞ்சு ஒரு அடைப்பை உருவாக்கக்கூடிய நிலைமை வாரத்துக்கு 15 இருந்து 20 வருடங்கள் செல்லும். உடனே இப்ப ஹார்ட் அட்டாக்ன்றது நாங்க நினைக்கிற மாதிரி ஓவர் நைட்ல வார சாமான் இல்ல. அதுக்குரிய மாற்றங்கள் கிட்டத்தட்ட 15 இருந்து 20 வருஷம் நடந்துதான் அந்த மாற்றம் வருது. அப்ப வந்து அந்த ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆன பிறகு அல்லது ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு பகுதி காட் வந்து இறந்தா பிறகு எங்களால திருப்பி நோமல் நிலைக்கு கொண்டு வர இயலாது. அப்ப இப்ப எங்களுக்கு என்ன தேவை என்றால், அந்த மாற்றங்கள் நடக்க முதல் அதை சரியா ஏர்லியான முறையில கண்டுபிடிச்சு அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோமா இருந்தாலே பாரதூரமான சிக்கல் நிலைகள், இறப்புகளை எங்களால தவிர்க்கலாம். அப்ப இந்தியா உலகத்துல எங்களுடைய அம்மா எவ்வளவுதான் எங்களோட பேரண்ட்ஸ் எங்களை பார்த்தாலும் எங்களால திருப்பி அவையோட இருந்து ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி அதுல வர சின்ன மாற்றங்கள், அல்லது ஒரு டயபிட்டிஸ் இருக்கண்டாவா, சாப்பிட்றாவா, குளிசை போடுறாவா, பிளட் செக் பண்ணப்படுதா, அந்த பிளட் வந்து சரியான கண்ட்ரோல்ல இருக்கான்றதை பார்க்கறது எங்களுக்கு சில வேளை பொருத்தம் இல்லாம இருக்கும். ஏண்டா நிறைய காரணங்களால நாங்கள் நாட்டை விட்டு வெளியில இருப்போம். ஈவன் நாங்கள் இலங்கைக்குள்ளேயே இன்னொரு மாவட்டத்துல இருப்போம், அல்லது வேலையில நாங்க பிஸியா இருப்போம். இப்படி எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இதால நாங்க சரியா எங்களோட பேரண்ட்ஸை பார்த்து கொள்ளாம இருக்கும். சில வேளை நாங்கள் ரிப்போர்ட்ஸை பார்த்தா கூடி எங்களுக்கு சரியா தெரியாது இது சரியா, இதுக்கு அடுத்த நான் என்ன செய்யணும். அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மருத்துவ நண்பனா மெடிப்ளேஸ் உங்களுடைய அந்த
அந்த பொறுப்பை, உங்களுடைய அம்மாவை பார்த்து கொள்ள வேண்டிய அந்த பொறுப்பை நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலா செய்யணும். அப்படி ஒரு உதவியை நாங்கள் ஒவ்வொரு நண்பர்களுக்கும் செய்யணும்ன்றதுதான் எங்களோட பிரதான நோக்கம். அப்ப எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே டாக்டர்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், நர்சஸ், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், லெபோரட்டரிஸ். அப்ப உங்களுடைய அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்றது நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க, நாங்கள் அவக்கூடிய பிளட் டெஸ்ட் பண்றதுல இருந்து அவரோட குளிசை போடுறாவா, அவரோட குளிசை போடுற அளவு சரியா, பிளட் சுகர் என்ன எத்தனை நாளைக்கு ஒருக்கா செக் பண்ணணும், பிளட் ப்ரெஷர் எத்தனை நாளைக்கு ஒருக்கா செக் பண்ணணும், பிளட் சுகர் செக் பண்ணினா பிறகு அது சரியா இருக்கா, இந்த நேரத்தில் நாங்கள் யாராவது கன்சல்டன்ட்டை பார்க்கணுமா, சரியான மருந்து எடுத்துக்கொள்றாவா, அல்லது இந்த மருந்தின் அளவை மாற்றணுமா, என்னத்தை சாப்பிடணும், என்ன செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் சரியா பார்த்து அதை அவவுக்கும் அட்வைஸ் பண்ணி உங்களுக்கும் அதை சரியா சொல்லி இப்படித்தான் நடந்துருக்கு, அடுத்த இதைத்தான் செய்யணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு நண்பனா பார்க்கணும், அதை செய்யணும்ன்றதுதான் இந்த மெடிப்ளேஸின் நோக்கம். டாக்டர் சொன்ன மாதிரியே எங்களுடைய பேரண்ட்ஸ், அதாவது இப்போ நாங்கள் எங்களுடைய டே டு டே லைஃப்ல வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம். எங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருப்போம், வெளி மாவட்டங்களில் இருப்போம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்னால இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம சிக்கிக்கொள்றதுனால எங்களால் வந்து எங்களுடைய அம்மா அப்பாவையா இருக்கட்டும், எங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், யாரையா இருந்தாலும் வந்து பக்கத்துல இருந்து பார்த்துக்கொள்ள முடியாத நிறைய சூழ்நிலைகள் உருவாகுது. இதுவே வந்து நாளடைவுல பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு காரணமாகவும் அமையுது. அதுக்கு நிறைய சம்பவங்கள் வந்து உதாரணமாகவும் இருக்கு. அப்ப இப்படியான ஒரு பின்னணியில மெடிப்ளேஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு செயல் வந்து உண்மைக்குமே பாராட்டக்கூடியதாகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் தான் பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் முக்கியமா எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில வயதான எங்களுடைய அம்மா அப்பாவை பாத்துக்கிறதுக்கு இந்த ஒரு மெடிப்ளேஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு சேவை வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமா பேச வேண்டிய ஒரு விடயம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களோட எடுத்து பார்க்கும்போது இப்போ இருக்கிற இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நோய் வந்து எங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா எங்களுக்கு இப்போ அந்த அறிகுறி இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து அதுக்கான விளைவுகள் வந்து எங்களுடைய பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு முன்னாடியே இப்ப இருந்தே நம்ம வந்து அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி பார்க்கணும், அதுக்கான மருந்துகள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு சேவை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரி டாக்டர், இப்போ வந்து மெடிப்ளேஸ் இதுதான் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் எங்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அம்மாவுடைய ஹெல்த் எப்படி இருக்கு, இல்லை என்னுடைய அப்பாவுடைய ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இங்கே வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், உங்களை அதாவது மெடிப்ளேஸை வந்து கண்டெக்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து ஆலோசனைகள் பெறும்போது அவங்களுக்கான சேவைகள் தேவைகள் என்ன மாதிரி நிறைவேற்றப்படுது டாக்டர்? 2 விதமா நாங்கள் இந்த சேவையை அவைக்கு செய்கிறோம். ஒன்று வந்து இப்ப ஒரு அம்மாவை இந்த பேரண்ட்ஸ் யாராவது ஒரு ஆள் இருக்கிற, நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆள் இருந்தா போல அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு லண்டன்ல இருந்த ஒரு அக்கா ஒரு ஆள் கால் பண்ணியிருந்தோம். அவருடைய அப்பாவுக்கு கிட்னின்ற சும்மா ஏதோ நாரி நோதன்னு சொல்லி கிட்னி டெஸ்ட் செய்யல, பக்கத்தில் ஒரு கிளினிக்ல செய்தவையாம் கிட்னின்ற ஃபங்க்ஷன் குறைவா இருக்குது என்று சொல்லி சொன்னவர். நல்ல ஹெல்த்தி, நார்மலாக அவர் ஒர்க் பண்ணி கொண்டு எல்லாம் செய்கிறவர். அப்போ இவருக்கு குழப்பம் என்ன செய்யறது. அப்போ இப்போ போகவும் மேலாது என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ எங்கள்ட்ட மெடிப்ளேஸிட்ட அப்ரோச் பண்ணினேன். ஸோ இப்படி ஒரு தேவை ஒன்று இருந்தா போல அல்லது சடனா வந்துச்சுன்னு சொன்னா நீங்க மெடிப்ளேஸை கண்டக்ட் பண்ணிக்க உடனடியா இப்போ எங்கள்கிட்ட உள்ள டாக்டர்ஸ்லயே ஒரு ஆள் வந்து விசிட் பண்ணி அவையோட அப்பாவையோ அம்மாவையோ பார்த்து அவையோட பேசிக்கான ஹிஸ்ட்ரி எக்ஸாமினேஷன் எடுத்து அவையோட ப்ரீவியஸ் நோட்ஸ் எல்லாம் இருந்தா அவர்கிட்ட ஏதாவது டிசீஸ் இருந்தால் எல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற அவரோட பேரண்ட்ஸ் அந்த மகனோடையோ மகளோடையோ கதைச்சு என்ன இப்பத்தியான சிச்சுவேஷன், நாங்கள் இப்போ அடுத்த என்ன செய்யணும், யாராவது ஒரு கன்சல்டனுக்கு காட்டணுமா, பிளட் டெஸ்ட் செய்யணுமா, ஸ்கேன் செய்யணுமா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் செய்யணுமா, சர்ஜரி செய்யணுமா, என்ன அவருக்கு அந்த நேரம் தேவைன்றதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போட்டு இப்போ இப்படிதான் நாங்கள் அந்த கிட்னி பேஷண்டோட செஞ்சினாங்க. அப்போ அவரோட காய்ச்சி போட்டு அப்புறம் நாங்கள் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆளோட அரேஞ்ச் பண்ணி நாங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து புக் பண்ணி போட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போகக்குள்ள எங்களுடைய அந்த டாக்டர், அந்த வீட்டை போய் பார்த்த டாக்டர் வந்து அவையுடைய அப்பாவோட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய், ஏனெண்டா நாங்கள்லாம் அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தனாங்களா அப்போ எங்களுக்கு தெரியும். ஸோ போய் அந்த கன்சல்டனுக்கு காட்டைகளை இவையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கதைப்பினோம். ஏனெண்டா நாங்கள் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலா இப்போ அதுதான் நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் நண்பனா போய்
அந்த கன்சல்டன்ட்ட வந்து நாங்கள் என்ன நடக்குது, அடுத்ததா என்ன செய்யணும், உண்மையான இப்பத்தியான சுச்சுவேஷன் என்னன்றதை இப்ப அம்மாவே போய் அல்லது அப்பாவே போய் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு உண்மையா இதான் இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க வர பெரிய பிரச்சனை. நெஞ்சுக்க நோவு தண்ணி நாங்கள் இங்க இருந்து காசு அனுப்ப கொண்டே ஹாஸ்பிட்டல்ல காட்டும் கொண்டு காட்டி போட்டு வந்து சொல்லிட்டு பார்த்தவர் இன்னும் 2 பிளட் டெஸ்ட் செய்ய சொன்னவர், வாரக்கிழமை வேற சொன்னவர், இவ்வளவு தான் சொல்லிவிடும். இதுக்கு மேல அவையலால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் மேலாத என்ன செய்யணும்னு தெரியாது. இதுவே நான் இலங்கையில இருந்திருப்பேனா இருந்தா நானே கூட்டிக் கொண்டு போய் நான் கொஞ்சம் கேள்வியில கேட்பேன். ஆனா நாங்கள் மெடிப்ளேஸா என்ன செய்யறோம்னா அதை விடவும் கொஞ்சம் மேலேயா போய் இவரை கூட்டிக் கொண்டு போய் கதைக்கிறது கூடிய ஒரு டாக்டர். அப்ப அவருக்கு இன்னும் கூடுதலான விளக்கம் இருக்கும் என்ன செய்யணும். அப்ப இப்ப உங்களோட ஒரு நண்பன் ஒரு சகோதரன் டாக்டர் இருந்தா அவர் எப்படி உங்களை டாக்டரா பார்த்து உங்களோட அம்மாவை பார்த்து கொள்வாரோ அதைத்தான் நாங்க செய்து கொடுக்குறோம். ஸோ அப்ப நாங்க போய் டாக்டர்கிட்ட கதைச்சு கன்சல்டோட கதைச்சு அடுத்ததா என்ன செய்ய வேணும்ன்றதை பார்த்து அந்த பிளட் டெஸ்ட் செய்யணும். அப்ப அவர் சில பிளட் டெஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணி ஸ்கேன் ரிக்வஸ்ட் பண்ணி நான் பிறகு சொன்னேன் இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல திருப்பி இருக்கா இந்த இதே பிளட் டெஸ்ட்டை செய்து போட்டு நாங்கள் திருப்பி ஒரு அப்பாயின்மெண்ட் செய்வோம். ஸோ அப்போ எங்களோட மெடிப்ளேஸ் மெம்பர்ஸ் எங்களோட டீமில் உள்ள மெம்பர்ஸ் வந்து அவைய ஃபாலோ பண்ணி அப்புறம் ஒரு 2 வீக்ஸ்ல திருப்பி பிளட் டெஸ்ட் பண்ணி திருப்பி கொண்டே நேற்று கன்சல்டன்ட் கொண்டே காட்டி ஓகே இப்போ பரவாயில்ல நாங்கள் இன்ன இதுகள் செய்யணும், நாங்கள் இன்னும் ஒரு 3 monthsல பார்ப்போம் என்று சொல்லி அப்ப இப்போ வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனையை நாங்கள் சரியான முறையில ஹேண்டில் பண்ணி ஒரு நண்பனா அவர் இல்லாத இடத்துல இருந்து முழுக்களையும் சரியா செய்து நாங்கள் விட்டுருக்கோம். இனி 3 monthல நாங்கள் அவருக்கு ஃபாலோ பண்ணி அடுத்து என்ன செய்யணுமோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நாங்கள் அவற்றை ஒரு நண்பனா ஒரு சகோதரனா இருந்தால் அதையும் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு அவசரமா வார ஒரு தேவைக்கு நாங்கள் செய்யறது. 2வது கண்டிஷன் வருது. இப்ப ஒரு எங்களோட ஊர்ல இருக்கிற அம்மா ஒரு ஆளுக்கு ஒரு நீண்ட கால நோய், அது டயபிட்டிஸா இருக்கலாம் அல்லது ஒரு ஹைப்பர் டென்ஷன், கேன்சர், ஒரு சில பெட்ரிடனா இருக்கலாம். இப்படி ஒரு நீண்ட கால நோய் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இப்ப அவ இங்க இருக்கணும் அவைகளை எங்க பார்த்து கொள்ளலாது. அப்ப என்ன செய்யலாம், அவ மெடிப்ளேஸ்ல கண்டக்ட் பண்ணல சேம் அதே ப்ரொசீஜர் தான் எங்களோட டாக்டர் முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு விசிட் பண்ணி அவற்றை ஒரு பேக்ரவுண்ட் அசஸ்மெண்ட் ஒன்று செய்து ஹிஸ்டரி எக்ஸாமினேஷன் எல்லாம் செய்துட்டு அடுத்ததா அவற்றை டிசீஸுக்கு ஏற்ற மாதிரி இப்ப ஒவ்வொரு அளவில் அவற்றை காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சில பேர் வந்து பெரிய மைல்டான அல்லது ஏர்லி ஸ்டேஜா இருக்கும். சில பேருக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம். கனகால டயபிட்டிஸ், இன்சுலின்ல இருக்கிற கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சு சிவிஏ வந்திருக்கலாம், சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வெளியா வந்திருக்கலாம். அப்படி சில பேர் பெட்லேயே இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ அப்போ அவையோட நோய் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன ஃப்ரீக்வெண்டா ஒரு டாக்டர் வீட்டை போய் பார்க்கணுமா, பிளட் டெஸ்ட் பிளட் ப்ரெஷர் வீட்டை போய் செய்யணுமா, எத்தனை நாளைக்கு ஒருக்கா அவர் கன்சல்டனை பார்க்கணும், என்ன மாதிரி சாப்பிடணும். ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் பிளான் பண்ணி அந்த அவ்வளவு சேவையையும் நாங்க மேக் ஷுவர் பண்ணுவோம் நடக்குதுன்னு சொல்லி. அப்ப எங்களோட டாக்டர் ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ணி வீட்டை போய் எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி பார்த்து கொள்வார். பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும், பிளட் சுகர் செக் பண்ணணுமோ எங்களோட டீம்ல உள்ள நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் தேவையா போய் வீட்டை அதை செக் பண்ணி கொள்ளுவினோம். எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து கால் பண்ணி அவ குளிசை போட்டுட்டாரா அல்லது அவற்ற கம்ப்ளைண்ட்ஸ் ட்ரக் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்றது. அது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஒரு சரியான ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. நாங்கள் வளமையா கவனிக்கிறது சரியான நேரம் எப்ப நாங்கள் இன்சுலின் ஊசி போடுறோம், எப்ப சாப்பிடுறோம், என்ன சாப்பிடுறோம்ன்றதுல சரியான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. இதை கன பேர் தெரிஞ்சு கொள்றது இல்லை. அப்ப அந்த கம்ப்ளைண்ட்ஸை செக் பண்ணி கொள்றது அது அவற்றை அந்த அவ்வளவு அப்டேட்ஸும் வந்து நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற அந்த அந்த மகனுக்கோ மகளுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணி கொள்வோம். ஒரு ஹெல்த் ரிப்போர்ட் ஒன்று கொடுப்போம் அந்த எண்டில். பிறகு வந்து அவர் என்ன ஃப்ரீக்வெண்டா கன்சல்டனை பார்க்கணுமோ அந்த கன்சல்டனுக்குரிய கன்சல்டேஷன் அரேஞ்ச் பண்றது, கன்சல்டனை பார்க்க போய் எங்கட டாக்டர் போய் ஏன்னா எங்கட டாக்டர் தான் கம்ப்ளீட்டா பார்த்து கொண்டிருப்பார். பார்த்து கொண்டு இருக்கிறபடியால அவருக்கு தெரியும் என்ன நடக்குது, இந்த 3 monthsலயே அல்லது 3 weeksலயோ 4 weeksல என்னென்ன எல்லாம் சேஞ்சஸ் நடந்ததுன்னு சொல்லி அப்ப அதை வந்து நாங்கள் கன்சல்டனுக்கு சொல்லி அடுத்த மேனேஜ்மெண்ட்ல ஒரு சேஞ்சஸ் வருது அல்ல ஒரு சர்ஜரி செய்ய வேண்டி வருது அல்லது அட்மிட் ஆகணும்னு சொன்னா அதுக்குரிய எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்களே செஞ்சு கொடுக்குறோம். இதை சொல்றது வந்து நாங்கள் அவையோட இந்த ஃபுல் கேரையும் வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்றோம். ஸோ முதலுக்கு சொன்னதுக்கும் இதுக்கு சொன்னதுக்கும் கொஞ்சம் விதம். முதல் சொன்னது வந்து ஒரு அக்யூட்டா ஒரு ப்ராப்ளம் வரைக்குள்ள ஒரு ஆள் விழுந்துருச்சு, கால் நோவுது, சிலோட ஃப்ராக்சர் இருக்கலாம்னு சொன்னா அப்படி ஒரு அக்யூட்டான ப்ராப்ளம் வரைக்கும் பார்க்கறது. இது வந்து ஒரு குரோனிக்கா நீண்ட கால அடிப்படையில் இருக்கிறத வந்து நாங்கள் டெய்லி அதை பார்த்துக்கொள்வோம். இது 2வது. மற்றது இப்போ வெளிநாட்டில் இருக்கிற இன்னும் ஒரு பிரச்சனை, வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் இப்ப எங்களை ரீச் அவுட் பண்ணின நிறைய பேர் இப்ப உண்மையாவே இப்ப எங்களோட சேவை வந்து நாங்கள் எவ்வளவு நல்ல சேவை செஞ்சாலும் இவ்வளவு காலம் பெருசா ஆக்களுக்கு தெரியல. இப்ப உண்மையாவே
நாங்கள் உங்களோட லாங்காசிரியோட இணைஞ்சு இப்போ இதை தெரியப்படுத்த வழி கிடைக்கல. நிறைய பேர் எங்களை ரீச் அவுட் பண்ணி நம்ம உண்மையாகவே வந்து கேட்கறதுல எங்களுக்கு கூடுதலான ஆட்கள் கேட்கறது வந்து இப்போ நாங்கள் தூர இருக்கிறோம், அம்மா தனியாக இருக்கிறோம், அம்மாவை வீட்டை வச்சு பார்க்கறதுக்கு யாராவது ஒரு நர்சிங் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணி தெரியலுமா, அல்லது அம்மாவை கொண்டு அம்மாவையோ அப்பாவையோ கொண்டு ஒரு ஒரு நர்சிங் ஹோமில் விடையலுமா, ஒரு ரிலையபிளான நர்சிங் ஹோமில் விடையலுமா என்று சொல்லி கேட்கணும். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்டா, ரெஜிஸ்டர்டா இருக்கிற சில நர்சிங் ஹோமோட வந்து நாங்கள் இணைஞ்சு செயற்படுகிறோம். அப்ப என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப அப்படி எங்கள்கிட்ட ரிக்வஸ்ட் கேட்கிற ஆக்களை அவன் வீட்டை வச்சு பார்க்க போயிட்டோம்னா அதுக்குரிய நர்சஸை வீட்டை அல்லது அந்த கேகிவர்ஸை வந்து வீட்டை விடுவோம். இல்ல இதே கொண்டே நாங்க அந்த ஹோமில் விடுவோம்னா கொண்டே ஹோமில் விடுவோம். ஆனா விடுகிறதோட மட்டும் எங்கட சேவன் போயிடல. அப்ப ஏண்டா நாங்கள் கொண்டே விட முன்னமே எங்கட நான் சொன்ன மாதிரி இனிஷியல் அசஸ்மெண்ட் ஒன்று செய்வோம். எங்கட டாக்டர் வந்து பார்த்து அவருக்கு அந்த நர்சிங்ல இருக்கிறத விட வேற ஏதாவது தேவைகள் இருக்கா, அல்லது நாங்கள் அவருக்கு பிளட் டெஸ்ட் செய்யணுமா, அல்லது அவருக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா, அவருக்கு மருந்துகள் குடிக்கிறாரா. இப்ப ஒரு நர்சிங் ஹோமில் விட்டாலும் அல்லது ஒரு எல்டர்ஸ் ஹோமில் விட்டாலும் எங்களுக்கு தெரியாது அதை சரியா பார்த்து கொள்ளினமா, அவர் குளிசிய சரியான டைம்ல போடினமா, சரியான சாப்பாடுகள் அவர் ரிசீவ் பண்றாரா, அல்லது அவர் வெளியில கன்சல்டனை பார்க்கணும்னா அந்த டைமுக்கு அவை அனுப்புவினமா. இதெல்லாமே ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். கொண்டு விட்டாவே அன்னிடம் சாப்பாட்டை கொடுப்பினும் பார்த்து கொள்ளிடும். ஆனா அவன் ஹெல்த் கேர்ன்றது ஸ்டில் ஒரு 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 வெற்றிடமா தான் இருக்குது. அந்த வெற்றிடத்தை நாங்க ஃபில் பண்றோம். அப்ப நாங்கள் கொண்டே ஒரு 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 கேர் ஹோம்ல விட்டாலும் அல்லது ஒரு 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 கேகிவரை கொண்டு வேண்டிய வீட்டை பார்க்க விட்டாலும் நான் முதல் சொன்ன மாதிரி எங்களோட டாக்டர்ஸ் எங்களோட நர்சஸ் வந்து விசிட் பண்ணுவினோம். அவையில ஸ்பெஷலா பார்த்து கொள்வினோம். அவருக்கு என்ன ஒரு ஹெல்த் நீட் தேவைப்பட்டாலும் அல்லது ஒரு புது பிரச்சனை ஒன்று வந்தாலும் அல்லது இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு ஃபாலோ அப் தேவைப்பட்டாலும் அதை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அதை இப்போ ஒரு எந்த பேரண்ட் என் அம்மாவரால் நான் கொண்டே ஒரு கேர் ஹோமில் விட்டுருக்கிறேன் என்ற வேலை நிமித்தம் இருந்தாலும் நான் போய் பார்த்து கொள்வேன், தேவையான சாமான் வாங்கி கொடுப்பேன், நான் தேவையான ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி வந்து போட்டு கொண்டு வந்து விடுவேன், இந்த வேலையில செய்வேன். ஸோ அதே வேலையை நாங்களும் செய்கிறோம். ஸோ எங்களோட தேவை அல்லது எங்களோட பிரதான குறிக்கோள்ன்றது வந்து மெடிப்ளேஸ் உங்கள் மருத்துவ நண்பன். ஒரு வைத்தியன் உங்களுடைய ஒரு குடும்ப உறுப்பினரா இருந்தால் என்னென்ன எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணி என்னென்னத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு செய்து கொடுக்கணுமோ அதை நாங்கள் ஒரு டீமா இருக்கிற ப்ரொவைடர்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி கொடுக்கறது தான் எங்களோட பிரதானமான நோக்கம். சரி டாக்டர், அதே மாதிரி ஒரு சந்தேகமும் இருக்கு, அதை கேட்கலாமா? கேளுங்க. அதாவது இப்போ வந்து நீங்க மெடிப்ளேஸ் இங்க இலங்கையில இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள்ல இணைஞ்சு பணியாற்றதா சொல்லியிருக்கீங்க, ஒரு சில வைத்தியசாலைகள்ல இணைஞ்சு பணியாற்றதா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இலங்கையில வந்து நிறைய பேர் வந்து இந்த ஆயுர்வேதிக் மருத்துவத்தை வந்து நாடுறாங்க இல்லையா, அது கூட மெடிப்ளேஸ் வந்து இணைந்து வேலை செய்யுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், இப்ப பெரிய ஹாஸ்பிட்டல் கொழும்பில உள்ள ஆசிரி டேடன்ஸ் நவலோகான்னு சொல்லி ராயல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து சின்ன கிளினிக், சின்ன கேகிவி கொடுக்குற சின்ன ப்ரொவைடர்ஸ், ஈவன் நிறைய டாக்டர்ஸ் கவுன்சிலர்ஸ் என்று சொல்லி எல்லாருமே ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்போ இது வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு 500 டாக்டர்ஸுக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஸ்டில் இப்போவும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட வந்து இப்போ ப்ரீ இன்டர்ன் டாக்டர்ஸ் எங்களோட கோஆர்டினேட் பண்ணுற வேலையை செய்கிறது கூடி நாங்கள் ஒரு டாக்டர்ஸ் வச்சு தான் செய்கிறோம். இப்போ என்னடா நான் எங்களோட மௌர எடியூகேஷனுக்கு கூட வர நிறைய டாக்டர்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்கிறோம். என்னட்ட இது வரைக்கும் ஒரு 30,000 டாக்டர்ஸ் என்னட்ட படிச்சிருக்கிறோம் இது வரைக்கும். ஸோ அப்போ எங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு டாக்டர்ஸே இருக்கிறோம். அப்போ நிறைய பேர் எங்களோட டீமுக்குள்ள இருக்கிறோம். அதே மாதிரி கன்சல்டன்ஸ் கிட்டத்தட்ட இப்போ 200 பேருக்கு மேலே தாண்டி போய் கொண்டிருக்குது. நிறைய பேர் இப்போ ஸ்டில் ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்குமே நிறைய பேர் விரும்பி இருக்கணும் இப்படி ஒரு சர்வே செய்யறதுக்கு, அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு. அதே மாதிரி மோர் தேன் 100 ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்கணும். இதுல நாங்கள் தனியாங்கட அலோபதி ஹாஸ்பிட்டல் மட்டுமண்டி இல்லை, ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த எலும்பு முறிவு சம்பந்தமானது, தோல் வியாதிகள் சம்பந்தமானது நிறைய சேவை செய்கிற, ஈவன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் என்று சொல்லி இப்போ வெளிநாடு முகசீராக்கள் அல்லது வந்து இப்போ பிம்பிள்ஸ் ட்ரீட்மெண்ட், ஹெர்சூட்டிசம் என்று சொல்ற இந்த முகத்தில் மயிர் முளைக்கிற அந்த அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி, லேசர் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் செய்கிற சென்டர்ஸ் வந்து எங்களோட பார்ட்னர் பண்ணியிருக்கிறோம். டென்டல் கிளினிக்ஸ் வந்து பார்ட்னர் பண்ணியிருக்கிறோம். ஃபார்மசிஸ் பார்ட்னர் பண்ணியிருக்கிறோம். லெபோரட்டரிஸ் பார்ட்னர் பண்ணியிருக்கிறோம். கேர் ஹோம்ஸ், கேர் கிவர்ஸ் பார்ட்னர் பண்ணியிருக்கிறோம். இப்படி ஒரு என்டையர் ஹெல்த் கேர் சிஸ்டத்தையும் நாங்கள் இணைச்சு அது என்ன ஒரு ஹெல்த் நீட் தேவைப்பட்டாலும் அது ஒரு புள்ளிக்கூடாக கொடுக்கணும் என்றதை
என்றதுக்காக நாங்கள் கடுமையாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ ஸ்டில் இப்போ நாங்கள் நிறைய பார்ட்னர்ஸை அல்லது ப்ரொவைடர்ஸை வந்து எங்களோட சேர்த்து என் அவையில் எல்லாரையும் ஒன்று சேர்த்தா தான் ஒரு தேவை வரைக்கும் உடனடியாக நாங்கள் அவையிலோட கதைச்சு அந்த சேவையை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான வேலைகள் நிறைய செஞ்சுட்டு ஆனால் இப்போவே எங்கள்கிட்ட நிறைய ஆயுர்வேத டாக்டர்ஸ், ஆயுர்வேத சென்டர்ஸ் வந்து எங்களோட மெடிப்ளேஸில் எங்களோட சேர்ந்து சேவையை வழங்குறதுக்கு இணைஞ்சிருக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய சேவைகள் உங்களுடைய மெடிப்ளேஸ் மூலமா வழங்கப்பட்டுட்டு இருக்கு. இந்த சேவையை ஒருத்தர் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அதாவது வெளிநாட்டுல இருந்தோ இல்லைன்னா இலங்கையிலேயே வெளி மாவட்டத்துல இருந்தோ பெற்றோர்களுக்காக, உறவினர்களுக்காக இந்த சேவையை உங்ககிட்ட இருந்து அவங்க சரியான முறையில பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா எப்படி உங்களை நாட முடியும், எப்படி உங்களை கண்டாக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியுமா? நீங்கள் எங்களோட கஸ்டமர் கேர் நம்பர், எங்களோட மெடிப்ளேஷன் நம்பர், இப்போ இதில் நீங்கள் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக கனெக்ட் பண்ணலாம். எங்களோட 2 நம்பர் இருக்குது, யூகே நம்பர் ஒன்று இருக்குது, இதில் தெரியும். இந்த நம்பரு கூட நீங்கள் வாட்ஸ்அப்பு கூட எங்களோட கண்டெக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் எங்களோட மெம்பர்ஸ் வந்து அதுக்கப்புறம் உங்களோட கதைச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லிவிடும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்களோட மெடிப்ளேஷன் இணையதளம் www.mediplace.lk இந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து எங்களோட சேவைகள், எங்களோட கண்டெக்ட் பண்ணுற இமெயில், மற்றது அந்த சேவையை பெற்றுக்கொள்கிற அந்த விண்ணப்ப படிவம் எல்லாம் இருக்குது. அதை ஃபில் பண்ணினாலும் உடனே எங்களோட மெம்பர்ஸ் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணி அதுக்கு அங்கால உங்களோட பேரண்ட்ஸோட கதைச்சு அங்கால நான் சொன்ன அந்த சேவைகள் வந்து கிடைக்கும். இந்த அளவுக்கு சேவைகளை வழங்கிட்டு இருக்கக்கூடிய மெடிப்ளேஸை நம்பி ஒருத்தர் வந்து உங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள வருவாரா இருந்தா அவரோட நம்பகத்தன்மையை நீங்க எந்த மாதிரியான விதத்துல உறுதிப்படுத்துவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுல வந்து நாங்க ஒரு டீமா ஒர்க் பண்றோம்னு சொல்லியிருந்தனால் எங்களோட டீம்ல இருக்கிற பெரும்பாலானாக்கள் எல்லாருமே, எங்களோட ஒரு சில கோஆர்டினேட்டர்ஸ் தவிர மிச்ச எல்லாருமே இலங்கையில வேலை செய்கிற வைத்தியர்கள். அதை விட இலங்கைக்கு வெளிநாடுகளில் வேலை செய்கிற வைத்தியர்கள். இப்போ நான் வந்து யூகேல ஒரு வைத்தியசாலையில தான் தற்பொழுது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களோட சேவையை வந்து நாங்கள் சரியான முறையில் செய்கிறோம், அது வந்து மக்களுக்கு தேவை என்று சொல்லி அதை அங்கீகரித்து கடந்த வருட இறுதியில் யூகே பார்லிமெண்ட்ல ஒரு அவார்டு ஒன்று எனக்கு தந்திருந்தவ, ஒரு பெஸ்ட் ஹெல்த் சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் ஹெல்த் எடியூகேஷன் ப்ரொவைடர் என்று சொல்லி எங்களோட மௌரா அண்ட் மெடிப்ளேஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்குரிய ஒரு அவார்டு ஒன்று நான் ரிசீவ் பண்ணியிருந்தேன் நான் 2025 செப்டம்பரில் யூகே பார்லிமெண்ட்ல. ஸோ அப்போ எங்களோட சேவை வந்து எவ்வளவு நம்பகத்தன்மையாக இருக்கிற படியால் மட்டும்தான் இவ்வாறான விருதுகள் வந்து எங்களுக்கு வெளிநாட்டிலையும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் இதை விட ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன். மெடிப்ளேஸ் வந்து நிறைய சேவைகளை வந்து வழங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டிலயா இருக்கட்டும், வெளி மாவட்டங்கள்லயா இருக்கட்டும், தங்களுடைய பெற்றோரை வந்து கவனித்துக்க கூட முடியாத பட்சத்துல மெடிப்ளேஸை வந்து நீங்க வந்து நாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்பவுமே அழகா விரிவான ஒரு விளக்கத்தை வந்து எங்களுக்காக கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. இதே மாதிரி இப்ப டாக்டர் எங்களோட இணைஞ்சுக்கிட்ட என்னென்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் எங்க கூட பகிர்ந்து கொண்டாரோ அதே மாதிரி நாங்க வெளிநாடுகள்ல இருக்கலாம், எங்களுடைய வேலை பழுவுல நாங்க வந்து சிக்கிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல வந்து எங்களுடைய பெற்றோரை பார்த்து கொள்ள முடியலையே, அவங்க பக்கத்துல இருக்க முடியலையே, நாங்க கூட இருந்தா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாமே, வந்திருக்கக்கூடிய நோய்களை வந்து நம்ம முதல்லயே கவனிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய தேவை அவசியம் இருக்காது. இனிமே அந்த பயமும் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா மெடிப்ளேஸ் வந்து நாங்க கூட இருந்து பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரியே சேவைகளை வழங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. சோ டாக்டர் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி அவங்களை கண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான சேவைகளை நிச்சயமா நாங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆமா, அதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியினூடாக நேர்களை சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மோகன் அலிகேஷன். நான் கனுஷியா.